வெல்கம் டு ஜாலி டே vlogs. சோ ஒரு என்ட்ரி கொடுக்கறாரு நம்ம. சோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கொளத்தூர்ல இருக்கிற வாட்டர் கேன். கொளத்தூர் வந்து அந்த பக்கம், இது கொளத்தூர். அதானே சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. கொரட்டூரையும் கொளத்தூர்ன்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, கொளத்தூர் வேற கொளத்தூர் வேற. இப்ப என்னன்னா வாட்டர் கேனல் ரோட் ஆண்டா வந்திருக்கோம். எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா என்னோட பிரதர் வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு பண்பட்டு ஜாம் ஷாப் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே, சோ அதான் இன்னைக்கு நம்ம அவங்க அண்ணா ஒரு பன் பட்டர் ஜாம் கடை போட்டிருக்காரு. அதை ப்ரொமோட் பண்றதுக்காக தம்பி இங்க வந்திருக்கான், வேற ஒண்ணும் கிடையாது. அதான் ஃபேமிலிக்குள்ளேயே பிசினஸ் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா நானும் சேர்ந்து பன் சேல்ஸ் பண்ணோம். பன் சேல்ஸ், அதுதான் அப்படிதான் இருக்கணும் பிரதர்னா. உங்க அண்ணன் வந்து கடையை வைப்பாராம், நீங்க வந்து வீடியோ எடுப்பீங்களா, அப்படியே நாங்களும் வந்து சேல்ஸ் பண்ணுவோமா, நீங்க பிசினஸ் டெவலப் பண்ணிப்பீங்களா, நாங்க தூரத்துல இருந்து கை தட்டுவோமா நீங்க கார்ல போகும்போது. புதுசா வண்டியா வாங்கிட்டான். நான் இன்னும் பழைய டிவி 50லயே சுத்திட்டு இருக்கேன். தலையெழுத்து ரொம்ப வயிற்றுச்சல் புடிச்சு ஐராயிரானே. நம்ம கடைக்கு முதல் ஏமாற்றமே இதா இருக்கும். எது கடைன்னு சொல்லி ஒரு வண்டியை காட்டுறீங்க, இதுதான் இன்னையோடைய முதல் ஏமாற்றம். சொல்லுங்க. அதான் நம்ம அண்ணன் கடை பேர் வந்து அங்கிள் பன். இவங்க அண்ணனுக்கு இவங்க மேல எவ்வளவு பாசம்ன்றது இந்த கடையோடைய லோகோவை பார்த்தாலே தெரியும். இவனோட போட்டோ தான் வச்சே இருக்காரு இந்த கடைக்கு. அடிச்சு கொலை பண்ணிடுவேன். என்னடா அதுவே ஒரு ஆனிமேட்டட் பொம்மை. அதெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். இவனோட ஃபேஸும் அது ஃபேஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்ன ஸ்பெஷல் அதை பத்தி சொல்லு. நான் எங்க ஊரு பெரம்பூர்ல இருந்து ரெடிஸ்ல இருந்து எல்லாம் இங்க வந்து சாப்பிடணும், அது மாதிரி எதனா சொல்லுங்க. ஒன்னும் வச்சா நம்ம கடையில வந்து பன்ஸ் தான் ஸ்பெஷல். யூஸ்வலா பன் பட்டர் ஜாம் எல்லாருக்குமே தெரியும். நார்மலா ஒரு ஜாமும் டீ கடையில போனா கொடுக்க போறாங்க ஜாம தடவி, அது வந்து நார்மலா கொடுக்குறது. பட் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலா ஹோம் மேட், வீட்லயே பண்ணி நம்ம வீட்டுல பண்ணி இங்க எடுத்துட்டு வரீங்க. அப்ப இங்க பண்ணலையா? இங்க வந்து பன் எடுத்துட்டு வந்துருவாங்க. பன்னு வந்து இங்க கட் பண்ணி கரெக்டா இங்க வந்து கட் பண்ணி வீட்டுல செஞ்சு இங்க எடுத்துட்டு வந்து கட் பண்ணி கொடுப்பீங்க. இங்க கட் பண்ணி கரெக்டா அதுக்கான ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணி கொடுப்பேன். ஃபிளேவர்ஸ் வந்து நிறைய இருக்கு. குலாப் ஜாமுன், சாக்லேட் பன்னு, ஒயிட் சாக்லேட், கேரமல், ரபடி, ராபிட் பன், ரெட் வெல்வெட் பன், பட்டர் ஸ்காட்ச் பன். ஓகே, ஒரு ரெட் வெல்வெட் பன்னு ஒரு பட்டர் ஸ்காட்ச் பன் கொடுங்க ஃபர்ஸ்ட் சாம்பிள். ஃபர்ஸ்ட் பண்ண உங்க கடையில உன்னையும் உங்க அண்ணனையும் நம்பி போறேன் வாயில. நீயே சாப்பிடு. சொல்லு, உங்க கடையை நீயே சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு பயப்படுறியா? பரவாயில்ல, உண்மையை சொல்லி. என்னதான் நம்ம கடையா உண்மையை சொல்லிடலாம். நீ என்ன சொல்ற? நல்லா இல்ல, சும்மா சொல்லு. நல்லா இருக்கு விளையாட்டுக்கு. ஆக்சுவலா பண்ணியே சாப்பிட மாட்டேன். ஓகே, ஆனா இது மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. இதெல்லாம் இல்லாம மில்க் ஷேக்ஸும் வச்சிருக்கோம். அதுல வந்து இப்போ என்னன்னா வெனிலா, போர்பன், சாக்லேட், ஸ்ட்ராபெரி, பாதாம், இது எல்லாமே வந்து மெனுல இருக்கு இப்போ. ஆனா உங்ககிட்ட இல்ல வரும். அதெல்லாம் இனிமே தான் வரப்போகுது. ஸோ போர்பன் இருக்குல்ல, அது மட்டும் தான் இப்போதைக்கு நாங்க மில்க் ஷேக் வச்சிருக்கோம். ஸோ மீதி எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமா வந்துடும். 5 விதமான மில்க் ஷேக்ஸ் இருக்கு. ஆனா கடையில ஒண்ணுதான் இருக்கு இப்போதான் அதான் இன்னும் ஒரு வாரத்துல அடுத்த வாரமே 2000 அஞ்சுமே வந்துடும். குலாப் ஜாமுன் பன் ட்ரை பண்றியா? குலாப் ஜாமுனோட பண்ண எடுத்து கொடுப்பீங்க. ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணது இல்ல இது வரைக்கும். ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே, போடுங்க. அண்ணன் தம்பி காசை இன்னைக்கு அழிக்கிறோம். இது ஒண்ணும்ல, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குலாப் ஜாமுன் பண்ணு இல்லாம உனக்கு செப்பரேட்டா குலாப் ஜாமுன் வேணும்னா கூட இருக்கு. 2 பீஸ் வந்து கேட்டேன். என்னது செப்பரேட்டா குலாப் ஜாமுன் கொடுறாங்க.
என்ன பண்ணேன், என் கழுத்தை இப்படி பிடிச்சி லாக் போட்டு அப்படி தள்ளி விட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் இருக்கும் பாத்துக்குவாங்க. சொல்லுவானுங்க நட்பேண்டா சொல்லுவானுங்க, தளபதி அப்படிலாம் ஸ்டேட்டஸ் போடுவானுங்க. இன்ஸ்டால போடுவானுங்களே துல்கர் சல்மான் இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அது மாதிரி போடுவானுங்க. ஆனா நிஜத்துல ஒரு குலோப் ஜாமுன் கூட வாங்கி தர மாட்டானுங்க. வாங்கி தரதுல எடுத்து கொடுக்க மாட்டானுங்க வச்சு. ஒரு கஸ்டமர் கோவிந்தாடா, என்ன பண்ண இப்படி இருந்த பண்ண நீ நசுக்கி அதர்சமாக்கி கொடுத்துருக்க அவங்க கிட்ட. அவங்க எதிர்க்கே சொல்லிட்டாங்க ஆஃப் பண்ணாதீங்க. இப்ப நீ கஸ்டமரு, நான் வந்து கஸ்டமர் வருவாங்க. நம்மளே மாத்தி மாத்தி கரையை கழிப்பலான்னு பாக்குறியா? அதுதான் பிளானு. என்ன ஃபிளேவர் வேணும்? எதுவும் வேணாமா? சரி ஓகே போயிட்டு வாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? கஸ்டமர் எப்படியே போர்பன் ட்ரிங்கா? போர்பன் வந்து ஷேக் தான், மில்க் ஷேக் மட்டும் தான். பன் வேணுமா ட்ரிங்க் வேணுமா? சாக்லேட். ஓகே, டார்க் சாக்லேட். ரபடி பன் வேணா ட்ரை பண்றீங்களா? அதான் ஸ்பெஷல். ரபடி பண்ணதா இருக்கும். ரொம்ப நல்ல கஸ்டமரா இருக்கான். ஃபர்ஸ்ட் காசு கொடுத்துட்டு அப்புறமேட்டு தான் இது பண்ணுவேன். பாத்தீங்களா, நான் வந்து நின்ன உடனே கையில 100 ரூபாய். நீ எனக்கு முன்னாடி அரை மணி நேரமா நிக்கிற. வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. தம்பி, இந்த கடைக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா? வந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைமா? அவசரப்பட்டியடா? சொல்றேன், முன்னாடி வந்தது இல்லையா? பயமுத்திட்டு இருக்கேன் நீ. இது எங்க உங்க வீடு? எங்க? எங்க பக்கமா? எது? நான் குலோப் ஜாமுன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. டீ சாப்பிட்டீங்களா? கடை பாக்குறதுக்கு என்ன ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஒரு பேட்டரி வண்டி, 2-3 சின்ன வயசு இளைஞர்கள். ஆமா, ஏதோ புதுசா அது பண்ணு வச்சிருக்காங்க. ஏதோ 2-3 டப்பா வச்சிருக்காங்க. ஆமா, டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா ஏதோ குடுக்குறாங்க. நான் பன் பட்டர் ஜாம் ஆர்டர் பண்ணிருக்கேன். சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஆமா, இல்ல வீட்டுல யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அதுதான் உங்களுக்கு தானே. வேண்டாமா, நான் ஒன்ஸ் சாப்பிட்டு பாப்போம். இதனுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபிளேவர்ஸ்லாம் எங்க வாங்கினாலும் கிடைக்காது. நிறைய போறான்டா. நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து சாப்பிடுவோம். உன்னோட டேஸ்ட் நாளைக்கு வந்து சாப்பிடுவோம். தெளிவான கஸ்டமரா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. வாங்கிட்டு போனேன். இந்த கடையில தான் வாங்கிட்டு போனேன். எப்படி திருப்பி இந்த கடைக்கு வந்திருக்கா? பன்னீருக்கு முன்னாடி நீ தானே வாங்கிட்டு போனேன். ஆமா, எப்படி இருந்துச்சு பன்னீர்? நல்லா இருந்துச்சு. உண்மையா? சத்தியமா? எங்க அப்பாவை அந்த உணவு நக்கல சாப்பிட்டாரு, அதனால தான் திருப்பி வாங்க. 300 பேலன்ஸ். தம்பி இரு, நீ மொத்தம் எத்தனை பண்ணுவாங்கண்ணா? இப்போ 2, முன்னாடி 1. முன்னாடி 1. அப்ப எவ்வளோ? 300. அப்போ 300 கொடுத்தா வாங்குற. 200 தானே கொடு. ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் கொடுத்தேன்ல, அந்த 100 ரூபாய் தான்டா இப்போ கொடுத்தாரு அவரு. இப்ப திருப்பி வந்து பன் அந்த 100 ரூபாய் காட்டான். இன்னும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஏமாப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்தான், ஒரு பண்ணு வாங்கினான். இப்ப வந்தான் 2 பண்ணு வாங்கினான். 300 ரூபாய் ஆச்சு. அந்த 300 எங்களுக்கு வந்துச்சு. 200 ரூபாய். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் ஒண்ணு கொடுத்தல, அந்த 100 ரூபாய் தான் இது. இல்ல இரு, 2வது வாட்டி வந்தல எத்தனை பண்ணுவாங்க? 2ஆ? அப்ப கரெக்டா தானே இது. ஃபர்ஸ்ட் வந்தான்னா அது கொடுத்தது இந்த காசு. அது நான் இப்ப கொடுத்துட்டேன். அப்படி திருப்பி வராது. சரி ஓகே, எங்க கிஃப்ட் எக்ஸ்ட்ரா 100 வச்சுக்கோ. எது சொல்லுவியா? மெடிக்கல் ஷாப் தானே இப்ப. கஸ்டமர் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், அந்த பண்ணு சாப்பிட்றவங்களுக்கு நோய் நொடியே வராது அப்படி சொல்லிருக்கோம். ஓகேவா? தம்பி, முதல்ல பன் பட்டர் ஜாம் ஒழுங்கா போடுங்க. போதும், ஜாம் போடுங்க. இப்போ உங்க ரவுண்டுன்னு வர. இப்போ அது பலிக்கு வராம இருக்கு. பலி இன்னும் கொஞ்சம் ஜாம் வேணும். பத்தாது உனக்கு. இது எதுவுமே பத்தாது. மொத்தமா அந்த பாக்ஸ்
பண்ணு சாப்பிடலான்னு வந்தவன பண்ணு போட வச்சுங்களா சிந்தாக்கு சிந்தா 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 சிந்தாக்கு சிந்தா சிந்தா சிந்தா. இப்போ நான் ஒரு செஃப் ஆயிட்டேனா? ஏய் பன் பட்டர் ஜாம் போட்டு செஃப் ஆயிட்டானு கேக்குறேன். ஏண்டா அவன் சுடு தண்ணி வச்சுட்டு செஃப் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். யாரு ஏய் கட்டிங் செஃப்பா பண்றியா? கண்டுபிடிச்சிட்டேன். நீ செஃப்பா அப்படியே அழுத்தி வச்சு ஏமாத்திடலான்னு பார்த்தேன். இந்த பக்கம் வச்சு கட் பண்ணாரு. தலைகீழா வச்சுட்டு இருக்க சார் தலை நான் பண்ணுவேன். நான் இப்படி பண்ண சொன்னா இங்க வெட்டிட்டு இருக்காங்க தம்பியா. அப்படி யாரு வேணாலும் கட் பண்ணலாம், இப்படி எல்லாராலையும் பண்ண முடியாது. சரிதான். எப்படி முட்டு கொடுக்கலாம் பாருங்க. ஒரு இழுதான், அவ்வளவுதான். அதான் மெயின் இம்பார்ட்டன்ட். நீ கொஞ்சம் நக்கலையா? டேய் அது எங்க இருந்து ஒண்ணு மானம் தானே ஒண்ணுது. நான் எங்க இருந்து எடுத்தப்போ உங்க டப்பால அவரு இப்பதான் ஃப்ரெண்ட் ஆன, ஒரு 5 நிமிஷத்துல தான் ஃப்ரெண்ட் ஆன. கேட்டோடனே கொடுக்குறாரு. இவனும் இருக்கானு எத்தனை வருஷம் நாயும் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் அதான் இந்த நாயும் அப்படிதான் இருக்கு, அந்த நாயும் அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? அவரு சொல்றாரு என் கூட 15 வருஷமா ஒருத்தன் ஃப்ரெண்டா இருக்கு, அவனே அப்படிதான் பண்றான் அப்படின்றாரு. வேற சார். ஆனா என்ன பார்த்து நீ அப்படி சொன்ன பத்தியா? இருப்பேன். ரொம்ப குண்டு பாயா, ரொம்ப குண்டு பாயான்னு. குட்டி பாயா? குட்டி பாய் குட்டி பாய். இப்ப வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு பண்ணு போச்சு? இப்ப வரைக்கும் 15 பீஸ் போயிடுச்சு. 15 பீஸ் போயிடுச்சா? சரி, இப்ப அந்த டப்பால எவ்வளவு இருக்கு? இதுல 50 இருக்கு. அதுல 50 இருக்கா? 50 இருக்கு. இன்னைக்கு அந்த 50 காலி பண்றோம், அதான் நம்ம டார்கெட். நல்லா பிக்கப் ஆயிட்டீங்கன்னா அதே மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா வரலாம். எங்க நல்லா வரலாம்? நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணீங்கன்னா இன்னும் டெவலப் பண்ணலாம். கிடையாது பட்டர் ஸ்காட்ச் கட் பண்ணலாம். பட்டர் ஸ்காட்ச் கட் பண்ணவா? பட்டனை கட் பண்றா பாவா? இது என் பேமெண்ட் பாப்பா. என் ஒன் டே பேமெண்ட். வேலையை நீ பாக்குறியா நான் பாக்குறேனானே தெரியல. இதுல பேமெண்ட் வேற கேக்குறேன் நீ. என்னடா அப்படி சொல்லிட்ட? உளுந்து புரண்டு வேலை செஞ்சேனடா. இருக்கிறதுலே ஈஸியான வேலை இந்த பட்டர் வைக்கிறது தான். பேசாம ஆளுக்கு பாதியா பிடிச்சிக்கலாம். இது கட் பண்ணிட்டோம், நீ கிரீம் தருவீங்க, நிறைய பட்டர் தருவோம். பாத்தியா? நான்வெஜ் வேணுமா? நான்வெஜ்ஜா? டக்குனு அந்த கடையில போய் பக்கோடா மட்டும் வாங்கினாங்க, நாங்க ஆட் பண்ணி கொடுத்துருவோம். என்ன சொல்றீங்க? ஓ சிக்கன் பர்கர் போட்டலாம். $100 தானே? 50 ரூபாய் 100 ரூபாய் தானே கொடுத்தீங்க? சரி 50 ரூபா. சரி டென்ஷனா வச்சு அப்ப 2 வாங்கிக்கிறீங்களா? நீங்க கூட்டு வாங்க பசங்களை. பையன் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு விளையாட்டு காட்டுவான் பசங்களுக்கு. கிருஷ்ண வேஷம் போட்டு போன. ஆமா, நான் கிருஷ்ண வேஷம், கிருஷ்ணாவா? கொடுத்து பன் பட்டர் ஜாம். ஒரு நார்மல் சாக்லேட் டாக் சாக்லேட். ஒன்றும் இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம வந்தோமா, இவன் தம்பி, ஓனரோட தம்பி, நான் ஓனரோட தம்பியோட ஃப்ரெண்டு. நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு வேலை பார்த்துக்கிறேன். எங்க ஓனர்? கடையோட ஓனர் எங்க? ஓனர் வந்துட்டானா? என்ன ப்ரோ, என்ன வேணும்? என்ன பண்ண வேணும் சொல்லுங்க. ஜாம் இல்ல, உங்களுக்கே தெரியும் இருக்கிறதுலே அதான் சீப்புன்னு. கடை ஓனரா இருந்துக்கிட்டு நீங்களே இப்படி பண்ணா ரபடி பண்ணலாம். இருக்காடா? இருக்கு 200. ஆமா,
பிளஸ் ஒர்க்கிங் சார்ஜ் எல்லாம் கஸ்டமருக்கு நீ ஓனர் அவங்கலாம் லேபருங்க வர கஸ்டமர்லாம், நீங்க ஓனர் தானே, அதனால உங்களுக்கு 200. இப்படி வச்சு இப்படி இருங்க. அதோ கஸ்டமர் வேலையை மட்டும் பாருங்க. சும்மா இருந்திருக்கணும் சிவனேன்னு, போய் வாய் விட்டனே. இனி எங்க வீட்டுல என்ன சமைக்க சொல்ல போறாங்க. ரெட் வெல்வெட் நாங்க கஸ்டமர் ஓகே இந்த ரெட் டிஷர்ட் போட்டு பேக் போட்டு அப்படி ஏமாத்திடக்கூடாது. அவரு தான் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நான் தான் காலையில ஏஞ்சி பண்றேன். நீங்க தான் பண்றீங்க, நீங்களே பண்ணி நீங்களே வந்து சாப்பிட்டு நீங்களே காசு வாங்கி நீங்களே வீட்டுக்கு எடுத்துன்னு போயிருவீங்க. அதுக்கு கதையை போகணும். அமௌண்ட் அவரு வேற அங்க வேணாம், கம்பெனி கேஷ் தான். ஜிபே பண்ணி அவருக்கே போயிடும். ஜிபே பண்ணு. ஜிபே இல்ல, ஜிபே உங்களுக்கு இல்ல, ஜிபே இல்ல. இதோ ஒருத்தர் அப்படி போய் அணை கட்டுங்க, தப்பிச்சு ஒரு நாளும் ஓடிடுவாரு. இல்ல புரியல. கொடுக்குறேன் சேஞ்ச் நான் தரேன், நீங்க ஃபர்ஸ்ட் 9 ரூபாய் கொடுக்கவா? புரியல. 10 ரூபாய் கொடுத்ததே ஓவரு, 9 ரூபாய் சேஞ்ச் வேற கொடுக்கும். சேலரி 1 ரூபா தான். என்னடா இது அநியாயமா இருக்கு. தம்பி கேட்டரிங் வேலைக்கு போனா கூட 1000 ரூபாய் தருவாங்க. வச்சு இழுத்துக்கலாமா? டேய், அவனுக்கு அங்க வேலையே இல்ல, ஆனா வேலை செய்யற மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். ஏய், என்ன ஊர்ல எல்லாரும் ஏமாத்துறியா? நான் ஏமாத்துறான், நீ தான் வேலை செய்யற மாதிரி அவன் தான் ஏமாத்துறான். கத்தி துணைக்கலாம் அவனுக்கு வேலையாடா? கத்தி துடைக்கணும், அது இப்படின்னா முடிஞ்சிருச்சு. வேற 5 நிமிஷமா இப்படி பேசிட்டு இருக்கேன். வேற பண்ணல போச்சுன்னா நல்லா இருக்குமா? இருக்காதுல்ல, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரிங்க, என்னடா என்ன இது ஜஸ்ட் ஒரு மாதிரி அழுக்கா இருக்கியா? இங்க அழுக்கா இருக்கா? இருடா, நான் துரத்து தானே விடுறா, அது கிரீம்டா. சரி விடு. என்னடா நல்லா இருக்கு. இது வந்து இந்த ஓடியோல ஒரு ஃபிளேவர் வரும் தெரியுமா, அந்த மாதிரி போட்டுச்சு.